நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, வழிபாடு அப்படிங்கிறது பலவிதமாக இருந்தாலும் சிவபெருமானை வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது எடுத்ததுமே யோக நிலையிலிருந்து குழந்தைகளாக இருக்கும் பொழுது யோக நிலைகளிலிருந்து ஆரம்பிக்கின்ற வாய்ப்பு அனைவருக்கும் கிட்டி விடுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி. அவ்வாறு அவர்களுக்காக உபதேசம் வழங்கப்பட்டாலும் அதில் எல்லோராலும் அந்நிலையை உணர்ந்து புரிந்து பயணிக்க முடியுமானாலும் பெரிய கேள்வி. இப்போ அடியேன் சொன்னதுக்கும் நமது பாரத பூமியிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் தொடர்பு உண்டு. ஆரம்ப காலகட்டத்திலே நாம் பள்ளிகளுக்கு செல்கின்றோம் என்றால் ஆவண கற்றுக்கொள்வதற்காக செல்கின்றோம். வளர வளர எழுத்துக்களிலிருந்து வார்த்தைகளாக மாற்றிக்கொள்கின்றோம், வார்த்தைகளிலிருந்து வாக்கியங்களாக மாற்றுகின்றோம். பின்னர் சுயமாக சிந்தித்து நிறைய கட்டுரைகளை எழுத பயில்கின்றோம், அதை செய்து முடிக்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த பாரத பூமியிலே உள்ள ஆலயங்கள் நமக்கு ஆனாவனா சொல்லித்தரக்கூடிய அந்த ஒரு பெரிய பணியை செய்கின்றது. ஆன்மீகத்திலே எடுத்ததுமே அனைவரும் உணர்ந்து கொள்வர் அப்படின்னம்னா எல்லோராலும் முடியாதல்லவா. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை உண்டு. ஒரு சிலர் உடனே புரிந்து கொள்வர், ஒரு சிலர் காலம் போக போக புரிந்து கொள்வர். அப்போ ஏதேனும் ஒரு ஆற்றலை ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கென்று தனியே ஒரு இடத்தை ஒதுக்கி அவ்விடத்திலே நிறைய மந்திரங்கள் சொல்லி உருவேற்றி அவ்விடத்திலே அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடிகிறதா என்று பாருங்கள் என்று சொல்வார்கள். அதையும் நமது மன்னர்கள் எல்லாம் அமைத்த ஆலயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை ஆராய்ந்த பின்னர் இவ்விடத்திலே அமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி, இன்னொன்று நாகரீகம் செழித்திருந்த இடங்களிலே ஆற்றோரங்களிலே இந்த மாதிரி இடங்களையெல்லாம் தேர்வு செய்து அவ்விடத்திலே ஆலயங்களை எழுப்பியிருப்பார்கள். இயற்கையாகவே சில பேருக்கு அங்கு போனால் அந்த உணர்வுகள், அதாவது இனம் புரியாத ஒரு உணர்வானது அவர்கள் மனதிலே ஏற்படும். அது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. சில பேருக்கு உடல் சிலிர்ப்பாக இருக்கலாம், சில பேருக்கு கண்ணீராக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அங்கே இருந்திருக்கும். அதனை வைத்து தான் உடலியல் செயல்பாடுகளை பற்றி யோசிக்க தோன்றியிருக்கும். ஏன் இந்த உடலில் இந்த மாற்றம் ஏற்படுது? இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லும் போது உடல் சிலிர்க்கிறது அப்படிங்கும் போது வேற, அதே போல ஏதாச்சும் சந்தோஷமான விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறோம், அதற்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறது, கண்களிலே நீர் ஆனந்த கண்ணீராக வருகிறது அப்படின்னா அது வேற விஷயம். ஒரு ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது இது இன்னும் சில விஷயங்கள் நடக்கிறது. மூலாதாரத்திலே ஒரு அதிர்வை உணர்கின்றோம், ஆக்ஞா சக்கரத்திலே ஒரு துடிப்பை உணர்கின்றோம். இந்த மாதிரி விஷயம் ஒரு ஆலயத்திற்குள் போகும்போது நடக்கிறது. அப்படிங்கும் போது இதெல்லாம் எவ்வாறு நிகழும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அதற்கு அடுத்த படியை நோக்கி தான் அப்புறம் தியானம் என்று செல்கின்றோம். அதை உணராத வகையிலே, இந்த மாதிரி அனுபவங்கள் இல்லாத நிலையிலே நாம் சென்று மீண்டும் மீண்டும் அந்த ஆவணா அப்படிங்கிற விஷயங்களை, ஆரம்பங்களை மட்டுமே ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றோம். ஆலயத்திலே அமர்ந்து நாம் நம்முள்ளே தேடும் பொழுது அந்த எழுத்துக்களை வார்த்தைகளாக மாற்றக்கூடிய ஆற்றலும், வார்த்தைகளை வாக்கியங்களாக மாற்றக்கூடிய ஆற்றலும் நம்மால் உணர முடியும். அதன் பின்பு சொந்தமாக யோசித்தல், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வாக்கியங்களாக மாற்ற தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் சிறப்புகளை எல்லாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா அதன் பின்பு நம்மை தேட ஆரம்பிப்போம். அதுதான் நம்ம கல்வியில் சொந்தமாக யோசித்து எழுதுவது போல பல கேள்விகளை ஞானாசிரிய பெருமக்களிடம் கேட்டு தெளிந்து அதற்கு பின் சில தீர்க்க முடியாத கேள்விக்கான பதிலை நம்முள்ளே தேட ஆரம்பிப்போம். அதற்கான விடையையும் அங்கே கண்டுகொள்வோம். அப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆழமானது, தேடி அறிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு பொருள். அப்படி வச்சுக்கோங்க. ஆன்மீகம் என்பது ரொம்ப சுத்தமானது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்க. அது தேடலுக்கான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்.
பொதுவாகவே நிறைய சொல்கிறது என்னன்னா, ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறது சமயங்களை பற்றி பேசுபவர்கள். அதிலும் தத்தம் சமயங்களை மட்டுமல்லாது பிறரது சமயத்தையும் உணர்ந்து பேசினால்தான் ஆன்மீகவாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பையும் கட்ட முயல்கிறார்கள். மன்னிக்கவும், ஆன்மீகம் என்பது தேடுதலில் உள்ளவர்களுக்காக மட்டும். எழுதி வைத்தவற்றை, தான் படித்தவற்றை மட்டுமே ஒப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர் ஆன்மீகவாதியாக இருப்பது இல்லை. இது அடிப்படை புரிதல், அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். தன்னுள் உணர்ந்த விஷயத்தை தான் உணர்ந்திருக்க வேண்டும். தான் உணராது ஒருவர் சொல்லி அதை நாம் அப்படியே சொல்கின்றோம் என்றால் நம்மை பேச்சாளர்கள் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாமே தவிர, ஆன்மீகவாதி என்ற அந்த பெயர் அவர்களுக்கு ஒத்து வராது. ஞானியர்கள், சித்தர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரையறை கொடுக்கப்பட்டாலும் உண்மையான ஆன்மீகவாதி என்பவர் தன்னுள் சிந்தித்து ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு கிடைத்த பதில் உண்மையா என்பதை ஆராய்ந்து அது உண்மை என்று தெரிந்த பின்னர் பிறருக்கு கூறுவது அப்படிங்கிறத பொருள் கொள்ளணும். இது சமயமும் இங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது சமய குருமார்கள் அப்படின்ட்டு போயிடும். அந்த சமயத்தை பற்றி எடுத்து கூறுவது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயர் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு தலைமை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேர் அது வேணா நம்ம சொல்லிக்கலாம், சமய குருமார்கள் அப்படின்ட்டு. ஆன்மீகவாதி அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிந்து அதனுள்ளே தேடி கண்டுகொண்ட சில ரகசியங்கள், உண்மைகளை உள்ளதுபடி சொல்லக்கூடிய தன்மையுடையவரே ஆன்மீகவாதி எனப்படுவர். இதுக்கு மாற்றுக்கருத்து நிறைய இருந்தாலும் உண்மையாதுதானே. ஒரு விஷயம் உண்மையா என்று தெரியாமல் புத்தகத்தை படித்தது, பிறர் சொல்ல கேட்டது, இதையெல்லாம் எடுத்து கூறுவது அப்படிங்கிறது குரு லட்சணமாகாது. எப்பொழுது தான் உணர்ந்து பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய குருநிலையை அடைகிறாரோ அவர் ஆன்மீகவாதி ஆகின்றார். அதுதான் உண்மையாலுமே உள்ளபடி சத்தியமும் கூட. சரி, இதிலே நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போ மனதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் அலையலையாக எழுந்து கொண்டே இருக்கும். அந்த அலை எப்பொழுதாவது நிற்குமா அப்படின்னு பார்த்தா எண்ண அலைகள் மட்டுமல்ல, கடல் அலைகளும் எப்பொழுதும் அதன் இயக்கத்தை நிறுத்துவதே இல்லை. அது நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த பூமி, இந்த நம்ம சூரிய குடும்பமாகட்டும், சூரியனை போல் இருக்கின்ற நிறைய சூரிய குடும்பங்களாகட்டும், இதையெல்லாம் நம்ம கண்ணுக்கு எட்டியவரை, தொலைநோக்கிக்கு எட்டியவரை பார்த்திருக்கின்றோம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் எப்படி உண்டானது அப்படிங்கிற கேள்விக்கு எல்லோருமே ஒரு தத்துவத்தை கூறியிருப்பார்கள். சமயவாதிகள் தமது கடவுள்தான் இதை படைத்தார் என்று கூறுவார்கள். ஆராய்ச்சியாளர்கள் பலவித கோட்பாடுகளை சொல்லிக்கொண்டே போவார்கள். ஒருவர் ஒரு கோட்பாட்டை சொல்லுவார், அதன் பின்னர் அது கிடையாது, இதுவாகத்தான் இருக்கும் என்று இன்னொரு கோட்பாட்டை சொல்லுவார். இந்த மாதிரி அறிவியலாளர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ரகசியங்களை வைத்து கொண்டுள்ளது தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல். அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நம்மால் உயிர் கொடுக்க முடியுமா, உருவம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த பேராற்றலை நாம் கூறும் பொழுது, அந்த பேரொளியை நாம் அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது, அந்த பிரபஞ்ச பேராற்றலை சொல்லும் பொழுது ஒளி என்று கூறுகின்றோம் இல்லையா. நம்ம சமயத்தில் விந்து, நாதம் அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. நாதம் என்பது ஒளி, சப்தத்தை சொல்கின்றோம். விந்து என்று கூறுவது ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிச்சத்தை. இந்த விந்துவும் நாதமும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து கூறுவாங்க. அப்படி சொல்லும் பொழுதும் கூட அந்த ஒளி அப்படின்னு சொல்கிற சப்தமும் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிச்சமும் இன்றி இவ்விடத்திலே எதுவும் நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது சில அறிஞர்கள் மற்றும் ஞானியர்களுடைய கூற்று. இந்த அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சாதாரணமாகவே நம்ம உட்கார்ந்திருக்க இடத்துல யாரேனும் தட்டினால் ஒரு அதிர்வு உண்டாகும், நம் உடம்பில் தட்டினால் ஒரு அதிர்வு உண்டாகும், நீங்கள் ஒரு பொருளை தட்டினால் ஒரு அதிர்வு உண்டாகும். இதுபோல எல்லா பொருட்களிலுமே அதிர்வுகளை நம்மால் உண்டு செய்ய முடியும். காற்றில்லாத இடத்திலே அதிர்வை உண்டு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அறிவியல் படி விளக்கம் கொடுத்து விடலாம். எதுவுமே இல்லாத இடம் என்று நீங்கள் யோசித்தாலுமே கூட அது ஒரு வெற்றிடத்தை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நம்ம உருவகப்படுத்தி இருப்போம் இல்லையா, ஒரு பாட்டிலுக்குள்ளே இருக்கின்ற இடம் வெற்றிடம் அப்படின்ட்டு. அப்படி நம்ம வெற்றிடத்தை கூறிவிட முடியாது பொதுவாக இந்த பிரபஞ்ச கூற்றிலே.
நீங்கள் வெற்றிடம் அப்படின்னு கற்பனை செய்கிறதே பார்த்தீங்கன்னா 2 எல்லைகளுக்கு உட்பட்டே இருக்கும். ஆனால் அந்த எல்லைகளும் இல்லாத ஒரு வெற்றிடம் இருந்திருக்குமே இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்னால். அப்பொழுது எப்பொழுது இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்கும், எப்படி தோன்றியிருக்கும், இதெல்லாம் பெரிய கேள்வி, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. இதற்கான விடையை தேட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடை தன் கற்பனைக்கு எட்டியவாறு அங்கு உருவாகும். அதிலே பல கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கான பதில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஞானாசிரிய பெருமக்களிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். இன்னொன்று, நமக்குள்ளே சிவமாகிய பரம்பொருள் வீட்டிலிருந்து அதற்கான பதிலை குருவாக இருந்து வழங்குவார் அப்படின்னாலும் அதில் மாற்று கருத்தில்லை. இதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருந்தாலும் அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேராற்றல், விந்து அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பேராற்றல் இருக்கு இல்லையா, அதை நம்முள் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா படைப்பில் உள்ள ஒவ்வொரு பொருட்களிலிருந்தும் அதை உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம ஞானியர்கள் எடுத்து கூறியது. அதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அதனை அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். மாறாக இங்கு இருப்பவையெல்லாம் உண்மை, இதுதான் உண்மை அப்படின்னு எண்ணி இதிலேயே காலத்தை கழித்து விடவும் கூடாது. இதை தாண்டிய பிரபஞ்சாற்றல் வியாபித்திருக்கின்ற இடங்களிலே பல சிவபெருமானோட அருளை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்க கேள்வி தானே. நம்ம என்னென்னவோ செய்கிறோம், அவரோட அருள் கிடைத்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு ஏக்கம் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அதற்கான விடையத்தான் நம்ம பார்க்க இருக்கோம். பொறுமையாக முழுமையாக பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும். எப்போவுமே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லப்படும். சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம மனித உருவத்திலேயோ அல்லது நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சிலை ரூபத்திலேயோ பார்க்க முடியாது. அருவம், உருவம், அருவுருவம் எல்லாத்துக்குமே பொருந்துபவர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானை வந்துட்டு சொல்லுவாங்க. எல்லையற்ற சக்தி, அது ஒரு பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லப்படும். இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை பற்றி ஒரு கோட்பாடு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதை மறுத்து இன்னொரு கோட்பாடானது கண்டிப்பாக அங்கே வரும். ஏன்னா இன்னும் அது யாருக்குமே தெரியாத ஒரு சூட்சம ரகசியமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சித்தர்களும் ஞானிகளும் கணித்து சில விடயங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் நேரடியாக கிடையாது. அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு அழைக்கின்றோம். சிவா அப்படின்னு சொல்லுவோம், அதிசுத்தமாயை அப்படின்னு சொல்லப்படும். சரி, இப்போ அந்த ஆற்றலோட அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அல்லது இறைவனோட அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய விஷயமெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். பெரிய பெரிய விஷயம்னா என்ன சொல்கிறோம்? நிறைய அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் வர்றது. மனிதனுக்கு மனிதன் உதவுவது அல்லது சக ஜீவராசிகளுக்கு உதவுவது, இதெல்லாம் வேற விஷயம். கோவில் கட்டுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். சில விஷயங்கள் நம்மால் முடியும், சில விஷயங்கள் நம்மால் முடியாது. இயல்பான ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒரு மரக்கிடங்கு இருக்குது, இல்லை பெருசாக நிறைய விறகு கட்டையை அடுக்கி வச்சுட்டு அதை நெருப்பொருத்தி வைக்கணும் அப்படின்னா அதே அளவுக்கான நெருப்பு தேவையா அப்படின்னா கட்டாயமாக தேவைப்படாது. ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன பொறி, அவ்வளோதான் அந்த இடத்துல அதை நெருப்பை பற்ற வைப்பதற்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல தான் நம்ம மனம் காய்ந்த விறகு போல இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு ஏக்கத்தில் காஞ்சு போய் கிடக்கு. இப்போ அதை பற்ற வைக்க வேண்டும், நான் இறைவனோட அந்த அருளை பெற வேண்டும். என்ன பண்ண வேணும்? சின்ன ஸ்பார்க், அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்தால் போதும், அவ்வளோதான். அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது முதல் அடி எடுத்து வைப்பது, இறைவனை நோக்கி நான் முதல் அடியை எடுத்து வைப்பது, அவ்வளோதான். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அவர் 2 அடி நம்மளை நோக்கி எடுத்து வைப்பார். அந்த பேரானந்த நிலையானது நம்மை நோக்கி 2 அடி முன்னே வரும். அதற்காகத்தான் நாம் சொல்வது, எப்போவுமே முதல் முயற்சியை நாம் செய்ய வேண்டும். இன்னும் சொல்லுவாங்க, சில பேர்த்தினால சிவபெருமான அந்த எனர்ஜியை நம்மளால் உணர்ந்துக்க முடியாது, அவரை வழிபட முடியாது அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர்த்த சொல்லுவாங்க. அவரோட நாமத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க, அவரோட அந்த பாதம், அந்த திருப்பாதத்தை கண்டால் போதாதா அப்படின்னு ஏங்கி தவம் கிடக்கக்கூடிய கண்கள் ஏராளம். அந்த ஒரு ஏக்கமே சில பேர்த்துக்கெல்லாம் இருந்திருக்காது. இன்னும் பார்த்தா நம்மெல்லாம் பூஜை பண்ணும்போது அந்த மலரை தொடும் போதே இது இறைவனோட பாதத்துக்கு போனால் எப்படி இருக்கும், இந்த நறுமணம் இறைவனுக்கு எப்படி பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வோம். நைவேத்தியம் செய்யும் போதெல்லாம் இறைவன் இதை உண்பாரே, இதை பக்குவமாக செய்யணுமே, எச்சில் பற்றக்கூடாதே, பிறர் கண் பட்டுவிடக்கூடாது அப்படின்ட்டு அதை அவ்வளோ பக்குவமாக செஞ்சு இறைவன்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் செய்வோம். அந்த நினைவுகள் எல்லாம் சில பேரிடம் இருக்கவே இருக்காது, அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்காது.
எப்போ பார்த்தாலும் எம்பெருமான் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என் நாக்குக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை. என் நாவுக்கு என்ன வேலை? அவரோட மந்திரத்தை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறது. ஆனால் சில பேருக்கு அவரோட மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கான அந்த காலமும் கிடையாதுன்னு நினச்சிப்பாங்க, இல்லை அதை ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட அந்த மகிமையை அறியாதவர்கள், உண்மையாக அந்த பேரானந்த நிலையை உணர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்கனால இறைவனை உணர முடியாது அப்படிம்பாங்க. எப்போ பார்த்தாலும் கேலி கிண்டல் பேசிக்கிட்டு இருக்கா இருக்கா அப்படின்னு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டு, ஒரே விஷயம் தான், இருக்கா இருக்கான்னு கேள்வியை மட்டும் கேட்கக்கூடாது, அதற்கான விடையை தேடுபவராக இருக்க வேண்டும். அப்படி விடையை தேடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏதேனும் ஒரு விடயம் நம் ஞானிகளோ சித்தர்களோ விட்டு சென்றிருப்பார்கள். அதனோடு சேர்ந்து பயணித்து சென்று கொண்டே இருக்கலாம். இறுதியில் இறைவனை உணரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் சிவனடியார்களுக்கே உரிய குணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதாவது தன்னை மறந்த நிலை. தன்னை மறந்திருப்பார்கள், தன் மனதை எல்லாத்தையுமே மறந்துருப்பாங்க. அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அப்படியே ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போய் எழுப்பினாலும் ஒன்றும் இருக்காது. இறைவனோடு இரண்டரை கலந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அவங்களுக்கே உரித்தான தனி குணம் அப்படின்னே சொல்லலாம். சில பேர் பார்த்தோன்னா நெற்றி நிறைய விபூதி பூசுவாங்க, கோவில் கோயிலாக போய் அலைவாங்க, பூஜை பொருட்கள்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க, உட்காந்து பாடலாக பாடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த உன்னத நிலை சில பேர்த்துக்கு கிடைப்பதில்லை. பெரிய ருத்ராட்ச மாலையெல்லாம் இருக்கும், ஆனால் இறைவனை உணர்ந்திருக்க மாட்டாங்க. இன்னும் அவங்க ஏங்கி தவித்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் என்ன பயன் அப்படின்ட்டு தான் கேட்கின்றார்கள். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? அப்போ ருத்ராட்சம் தரிப்பது, விபூதி அணிவது, கோவிலாக சென்று இறைவனை தரிசிப்பதெல்லாம் பலன் இல்லையா அப்படின்னா பலனுண்டு. எப்பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்போது இறைவனை உணர முடியும் அப்படின்னு இருக்குல்ல. ஒன்றிய மனது அப்படின்னு இருக்கு இல்லையா? மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசு இந்த உடலோடு ஒட்டி இருக்கக்கூடாதுல்ல. இந்த உடலோடே இருக்கும், உடலை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம், இப்போ எப்படி இருக்க போகிறோம், அந்த மாதிரியே சிந்தனையோடு கொண்டு போய் மலரை அவர்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சால் அதை பார்த்துட்டு அவர் தான் நகைப்பார். அந்த மனசு என்னோட இரண்டரை கலக்காத நிலையில் எப்படி என்னை நீ உணர்ந்து கொள்வாயின்ட்டு அவரே கேட்பாங்க. அந்த எல்லையெல்லாம் ஆற்றலோடு நம் மனது இணையவில்லை என்றால் எப்படி உணர முடியும் அந்த ஆற்றல்? நம்ம பாடுறோம், அந்த வேண்டுறோம் அப்படிங்கும்போது அந்த மனம் வந்துட்டு அப்படி உருகணும். இந்த வெண்ணெயை அடுப்பில் போட்டு காய்ச்சும் போது அப்படியே உருகும். அந்த மாதிரி அந்த உருகணும். உருகி உருகி நாம் அவரை பார்க்கும் பொழுதே, வேண்டும் போதில்லை, அவரை பார்க்கும் பொழுதே நாம் உருகி உருகி அவருடன் கலந்து விட வேண்டும். அப்போ தான் அவரை உணர முடியும். நம்ம சொன்ன அந்த எல்லையில்லா ஆற்றலை நம்மால் உணர முடியும். ஒருவேளை என் மனசு லயக்கலை, அவரோட லயக்கவில்லை அப்படின்னா கண்டிப்பாக அது உணர்ந்து கொள்ள முடியாது. ரொம்ப யதார்த்தமாக சொல்லப்போனால் வெளிவேடம் என்றுமே வந்துட்டு பயனளிக்காது. தேவையான மாற்றங்களை உள்ளே நாம் செய்யாமல் கண்டிப்பாக புறத்தே செய்கின்ற அழகிற்கு என்றும் இறைவன் இறங்குவதில்லை. அவரை நம்மால் உணர முடிவதும் இல்லை. மனமானது ஒன்ற வேண்டும், மனமானது லயக்க வேண்டும் இறைவனுடன். அவ்வாறு கலக்கும் பொழுதுதான் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ அதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியும், என்ன பண்ணணும்? நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரே சிந்தையில் இருக்க வேண்டும். என்னோடய டார்கெட் என்ன? இப்போ நீங்கள் வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டார்கெட்டு, இயர்லி டார்கெட் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையோட லட்சியம் என்ன? நமக்கு நல்லாவே தெரியும், இறைவன் ஒருவன் போதும் எனக்கு, வேற என்ன சந்தோஷம். இன்று அப்படின்னு சொல்கிறதே பொய். நேற்று, இன்று, நாளை அதெல்லாம் பொய். நேற்றுன்னு நீங்கள் எழுத சொல்லிடலாம், எதிர்காலம்னு நீங்கள் சொல்ல முடியும். இப்போ அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போன்னு நீங்கள் சொல்கிற அடுத்த வினாடியில் புதுசாக ஒரு வினாடி வந்துடுது, அப்போ அது எதிர்காலம் உள்ளே வந்துடுது. அப்போ எல்லாமே மாயை தானே. இதில் எதை நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்க முடியும்? எல்லாமே இறைவன் சொல்கிறது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா அது நான் பேசலை, இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை பேச வேண்டும் அப்படிங்கிறது கூட. அதைத்தான் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரானந்த நிலை இருக்கு இல்லையா, அதை அடையணும் அப்படின்னா நம்ம மனம் பக்குவப்பட வேண்டும். கட்டுப்படுத்தாதீங்க, மனதை பக்குவப்படுத்துங்கள். மனதில் எண்ணங்கள் எங்கே உதிக்கின்றன என்ற அந்த ஆரம்பத்தை கவனித்து அதனோடு சேர்ந்து பயணித்து அதை நெறிப்படுத்தும் பொழுது அது இறைவனுடன் இரண்டரை கலந்துவிடும், அவரோட ஒன்றிவிடும். அப்போ நிறைய எனர்ஜியை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சிவத்தை, நம்ம சொல்லக்கூடிய அந்த சிவத்தோட ஆற்றலை உணர முடியும். அந்த ஆற்றலை உணர்ந்து விட்டால் அந்த அன்பை அனுபவிக்க முடியும், பேரானந்த நிலையை அனுபவிக்க முடியும். அப்போ அவங்க இறைவனோட அந்த கருணை பார்வையை பெற்றவர்களாக, அருளை பெற்றவர்களாக மாறுகிறார்கள்.
மாறாக வெறும் பேச்சு மட்டுமோ அல்லது புற செய்கைகளாலோ நம்மால் இறைவனுடன் இரண்டர கலந்துவிட முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம், இறைவனோட மந்திரத்தை சொல்லும்போது அது வீணையிலிருந்து எழுகின்ற ஒளி போல இருக்கும். நம சிவாய் அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம காதுக்கே திரும்பி வரும். அதை கேட்கும்போதே அப்படி ஒரு ஆனந்த நிலையானது உண்டாகும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு, புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் ரொம்ப தேவையான விஷயந்தான் இல்லைங்களே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்லை. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையாக தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்போ நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குகிறோம், இன்னும் பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாற்றுறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை. இன்பம் வர்றதில்லையா? என்னையா சொல்கிறீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சுருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சுருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அதை எந்நேரத்தில் யார் எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது. சில பேர்த்து கூடயெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும், கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க, அவங்களுக்கு பணம் நிறைய சேரும், இல்லைன்னெலாம் சொல்ல. ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட. அளவான பணத்தை வைத்துக்கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள், சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. கம்பேரிட்டிவ்லாம் நம்ம பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் மாயை இப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அது சாதாரண பொருளில் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா? அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டுகொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருக்காது. அந்த இன்பமே மேலானதாக இருக்கும். அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள். அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க. சாதாரணமாக பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்போ காட்சி தர மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, அந்த மாதிரி உரிமையாக போகும். அப்போ தான் இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா, புறப்பொருள் தேடுபவர்களை புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம். இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பைத்தியம், பித்தன், இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஆனால் யார் பைத்தியம், யார் பித்தன்? கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும். அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால், அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர், அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை. சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தே இருக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள், எல்லாத்துக்கும் மேலானவர். நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது, இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர்.
அன்புக்கு எல்லை உண்டா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள் நம்ம ஈசன். அப்படி இருக்கையில் அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள், எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள். நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியா இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள். அப்போ இதில் எது சந்தோஷம்? கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை காத்துக்கிட்டு இருக்கிறதா, உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா? பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது. மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்து கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும். இந்த தொகுப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கக்கூடியது. நிறைய பேர் இதில் பிரச்சனைகளில் கூட இருக்காங்க. நம்ம சரியான பாதையில் போகிறோமா இல்லையா அப்படின்னு அந்த குழப்பத்திலே இருப்பவர்களுக்கான பதிவு. அதனால் முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ஒரு தெளிவானது பிறக்க வேண்டும்னு எல்லாம் அல்ல அந்த ஈசனை வேண்டிக் கொண்டு குரு அருளோடும் திருவருளோடும் இந்த தொகுப்பை ஆரம்பிக்கின்றோம். என்ன அப்படிப்பட்ட குழப்பம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு உண்டு. இப்போ நான் தியானம் பண்ணேன், எனக்குள்ளே ஒரு ஒளியை பார்த்தாச்சு, அவ்வளோதான், நான் இறைவனை உணர்ந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது திடீரென்று அனைவருக்குள்ளும் உதித்து விடுகிறது. அது உண்மையாலுமே அது சரியான பாதையில் தான் நாம் செல்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ தியானத்தை ஆரம்பிக்கின்றோம் அல்லது யோகத்தை ஆரம்பிக்கின்றோம், ஏதோ ஒரு வழியில் இறை தேடலை ஆரம்பிக்கின்றோம். இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு உறுதியாக நம்புறவங்களால மட்டும்தான் இந்த பாதையில் செல்ல முடியும். அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ நம்ம சரியான தேடலில் இருக்கணும். ஒரு சிலருக்கு குரு நல்ல முறையில் வாய்க்க பெறுகின்றார். அவரின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை அவர்களால் அடைய முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேருக்கு அந்த இறைவனே குருவாக இருந்து வழிகாட்டுகின்றார் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. யோக கலாச்சாரங்களில் இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். யோகத்தில் குரு இல்லாமல் தவறாக சில விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா உடலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பக்தி மார்க்கம்னு ஒன்று உண்டு. அது ரொம்ப சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றது. இறைவன் மீது அலாதியான அன்பை வைப்பது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த அன்பை வச்சுட்டோம் அப்படின்னா தூய்மையான அன்பு, நம்ம சொல்கிற மாதிரி இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் மேலே வைத்திருக்கின்ற அன்பு, அதெல்லாம் இல்லை. அர்ப்பணிப்புடன் எதையும் எதிர்பாராமல் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது தான் இறைவன் மீது வைக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பக்தி மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லும். இந்த மாதிரி பல வகைகளிலும் நாம் இறைவனை உணர முடியும், அவருடன் இரண்டரை கலக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதில் எங்கேருந்து நமக்கு குழப்பம் வருகிறது அப்படின்னா, இப்போ நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும் போது நிறைய குருவெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தெளிவாக தான் சொல்லுவாங்க, நம்ம தான் தவறாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ சில பேர் புருவத்தின் நடுவே பார் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஹிருதயத்திடம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒளியானது தெரிகிறது அப்படின்னா அதுதான் நிறைவு அப்படின்னு நினச்சிக்கிறது சில பேர். சரிங்களா? ஒரு மாதம் 2 மாதம் செய்யும் போது முறையாக நீங்கள் செஞ்சாலும் ஒரு ஒளி அங்கே தென்படுகிறது அப்படிங்கும் போது இறைவனை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறது ஒரு வகையான குழப்பம் என்றே நாம் சொல்லலாம். யோகத்திலும் கூட அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பக்தி மார்க்கத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நம்ம உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது அல்லது இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுறது, இறைவன் நம்முடனே இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவது, இதெல்லாம் இயல்பான விஷயம். ஆனால் அதுதான் இறுதி கட்டம் என்று நினைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ எந்த யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மையான பக்தி செலுத்துவது மட்டும்தான் இறைவனுடன் கலப்பதற்கான வழி, அல்லது குருவோட துணையுடன் நம்ம யோகத்தில் ஈடுபடுவதும் அதற்கான வழிகளாக கூறப்பட்டாலும், நாம் இடையில் அடைகின்ற சில சஞ்சலம்னா இந்த இடத்துல நான் தவறாக குறிப்பிடலை. என்னன்னா, இப்போ மனதிற்குள் ஒரு
ஒளி தென்படுகிறது அல்லது எனக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தெரிகிறது அப்படின்னா அதுதான் இறைத்தன்மையோட இறுதி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி அப்பாற்பட்ட நிலை இருக்கலாம் அல்லவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு நிலையை அடைந்து விட்டாலும் சில பேர் யோகம் செய்வதனாலோ அல்லது சில சித்துக்கள் கைவரப்பெறும். சில பேருக்கு எல்லாமே இல்லைன்னா கூட சில சித்துக்கள் கைவரப்பெறுது, இல்லை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சில ஆற்றல்கள் பெறுகிறது. அப்படிங்கும் போது அதுதான் இல்லை, அவ்வளவுதான் இறையாற்றல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அது கிடையாது. அந்த அற்ப விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அடுத்த நிலை என்று தேடாமல் அதோடு நின்று விட்டால் நம்மோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பெரிய கோட்பாடு, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு சின்ன அணு. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு சின்ன அணு சிதறி இத்தனை விஷயங்களாக பரவி காணப்படுது. பஞ்சபூதங்களை இயக்கி நின்று இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கின்றது. அது சின்ன அணுவாக இருக்கலாம், ஆனால் முதல் அணு படைப்புத்தன்மை கொண்ட அணு, அழிக்கின்ற ஆற்றலை உடைய அணு, காக்கின்ற ஆற்றலை உடைய அணு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ அவ்வளவு எளிதான விஷயமா? சில சித்தர்கள்லாம் பார்த்தீங்களா, யுக கணக்கில் தவம் இருந்திருப்பாங்க, யோகங்கள் செஞ்சுருப்பாங்க. ஞானிகளும் சரி, எல்லாரும் சரி, யுகங்கள் கணக்கில். அப்போ எல்லாம் நல்ல திடகாத்திரமாக வாழ்ந்தாங்க. இறைவனை உணர வேண்டும் என்று தொடர்ந்து தவம், யோகம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பின்னர் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு வாய்மூடி மௌனியாகிவிட்டார்கள். யாருக்கு தேவை அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, இதை நல்ல வழியில் தான் செயல்படுத்தணும், இது சரியான நபர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும்னு. எல்லாத்துக்குமெல்லாம் இன்றைக்கி உபதேசம் செய்தது கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த குரு தன்னை குரு என்று வெளியே சொல்லிக் கொள்வதில்லை. நாமத்தான் தேடி செல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர்கள் மௌனிகளாக இருப்பார்கள். தன்னை தேடி வருபவர்களில் உத்தமமானவர்கள், உன்னதமானவர்கள் யார் என்று அவர்கள் பார்க்கும் பொழுதே கண்டறிந்து இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது வரையிலும் அவர்கள் ரொம்ப தெளிவாகத்தான் இருப்பார்கள். ஒவ்வொரு படிநிலைகளாக உங்களை கடந்து செல்ல உதவுவார்கள் குருமார்கள். இல்லை இறையாற்றலுடன் நாம் மேலே ஏறுகின்றோம் அப்படிங்கும் போதும் அது ஒரு சில படிநிலைகளுக்கு கொண்டு செல்லும், இல்லை என்றெல்லாம் இல்லை. இயற்கையாக கிடைக்கின்ற அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய தன்மை இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு போன பின்பு இதுதான் எல்லை என்று நினைத்து விடுவது தவறு. அதை தாண்டிய விடயங்கள் நிறைய இருக்கும். அதை நாம் நம்ப வேண்டும். அதை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், பொறுமை. இதுதான் முடிவென்று எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் இதுதான் இறுதி என்று சொல்லிவிட்டால் நமக்கு போதுமான அறிவு இன்னும் கிட்டவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அறிவு ஸ்வரூபம் இறைவன், அவருக்கு எல்லையே கிடையாது. அப்போ உண்மையான அந்த ஆற்றலை உணர வேண்டும், அவருடன் இரண்டரை கலந்து விட வேண்டும். அப்படிங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒருவரால் மட்டுமே வழிகாட்ட முடியும். சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சூட்சமாக உணர்த்தக்கூடியவங்க. அல்லது அந்த இறையாற்றலை நமக்கு சில நேரத்தில் உணர்த்தும். இல்லை குருவோட வழிகாட்டுதலின்படி தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம போனது சரியான பாதையா அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம சொல்கிறது, எந்த படிநிலைகளாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு எல்லை போகுது, நான் ஒரு அமானுஷத்தை உணர்கிறேன், ஒரு அதிசயத்தை உணர்கிறேன், ஒரு விஷயத்தை நான் தெளிந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஒரு படிநிலையாக இருக்க வேண்டும் என்ற அந்த நினைவு தான் நம் மனதில் இருக்க வேண்டுமே தவிர அதுதான் என்னுடைய முடிவு நிலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதையும் தாண்டி பேரதிசயங்கள் இருக்கும். அதை தேடி போக வேண்டியது தான் ஆன்மீகத்தில் இருப்பவர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த பதிவை ஒரு தடவை கேட்டதுக்கு இன்னொரு 2 தடவை கேட்டு பாருங்கள். சில சூட்சமங்களும் சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். இறைவன் உணர்த்தியதை வார்த்தைகளால் சொல்லிவிட்டால் மட்டும் அதில் இருக்கின்ற பொருள் அனைவருக்கும் புரிந்துவிடும் என்று கிடையாது. மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று புரியும். உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதை வைத்து அடுத்த நடையை எடுத்து வையுங்கள். கண்டிப்பாக இறைவனை நோக்கி நகரக்கூடிய உங்களோட அந்த பயணத்தில் இது ஒரு படிக்கல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுதல். எல்லாமல் அந்த ஈசனை வேண்டிக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்மை கிட்டட்டும்.
அனைவர் மனதிலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது தலை தோங்குது அப்படின்னா தூய்மையானது அந்த மனதில் பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி தூய்மை பிறக்கின்ற இடத்துல கடவுள் குடியிருப்பார். அவ்வளோதான், ரொம்ப சொல்லப்போனால். அதனால் தேடுங்கள், எதற்குமே முடிவில்லை. அடுத்தடுத்த நிலைகளை உணர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள், நம்மளுடைய ஆவா என்னவென்றால் எந்த பிறப்பும் இல்லாமல் பிறப்பறுக்கக்கூடிய அந்த அநேகன் நம் பிறப்பை அறுத்து அவருடைய பாதமலரில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது தானே தவிர மீண்டும் மீண்டும் இந்த அல்லல் படுகின்ற பிறவியை எடுத்து நாம் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறது தானே தவிர வேறேதும் இல்லை நண்பர்களே. எந்த நேரமும் சொல்வோம் ஓம் நம சிவாய என்று, மனதினுள்ளே சொல்லுவோம் சிவாய நம என்று. எல்லா பிறப்புகளிலும் என்னென்ன இன்னல் பட்டோமோ அது எல்லாம் தீர்ந்துவிட ஈசன் அருள் வேண்டும். அவர் நினைத்தால் அது முடியும். அவர் நினைக்கும் பட்சத்தில் நாம் அனைத்தையும் அடைய முடியும் என்றால் நாம் அவரையே நினைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இதன் தாற்பயம். வேறேதும் நீங்கள் செய்ய வேண்டாம். எண்ணம், சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் இறைவன் குடியிருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தையிலும் சிவநாமம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது நம் செயல், சிந்தை எல்லாவற்றிலும் சிவம் வெளிப்படும், அன்பு வெளிப்படும். அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இறைவன் உங்கள் மீது கருணை பார்வையை காட்டுவார். எல்லா வழிகளையும் திறந்து விடுவார். அதில் உங்களுக்கான சரியான பாதையும் காட்டுவார். அவர் நினைத்தால் எது முடியாமல் இருக்க போகின்றது? எல்லாமே நல்லபடியாக முடியும். அடுத்த படிநிலையை நோக்கி செல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் நண்பர்களே இது. யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் சின்ன தாக்கத்தைனாச்சு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.